கரைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் உங்கள் பிள்ளையா என்னை கண்பாரும் உங்கள் பிள்ளையா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே சிலுவை பாதை, இயேசு சுமந்த பாதை, இயேசு நடந்த பாதை நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக எருசலேம் வீதிகளில் கல்வாரி நோக்கி பாரமான சிலுவையை அவர் சுமந்து நடந்த பாதை சிலுவை பாதை. இந்த சிலுவை பாதை பங்கு கொள்கின்ற பொழுது இயேசுவோடு இணைந்து இயேசு நடந்த பாதையை தியானித்து மனம் மாறி மனம் திரும்பியவர்களாக புது வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஆசையோடு இந்த சிலுவை பயணத்தில் பங்கு பெறுவோம். மனம் திருந்து ஆண்டவரின் மன்னிப்பை பெறுவாய். முதல் நிலை, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளையே தீர்ப்பெறுகிறான். ஆராதித்து வாழ்த்துகிறோமே. மனிதன் மனம் திருந்த வேண்டும் என்று கடவுள் தன்னுடைய பேரான துணையே மானிடத்தின் நலனுக்காக மனிதனாய் பிறக்க வைத்தார். ஆனால் மனம் திருந்த விருப்பமில்லாத மனிதன் இந்த இறை மகனுக்கு மரண தண்டனையை தீர்ப்பாக கொடுக்கின்றான். இதல்லவோ தீர்ப்பு. தன்னை அன்பு செய்ய, தன்னை தெரிந்து கொள்ள, தன் பணியை நிறைவேற்ற கடவுள் மனிதனை படைத்து மனிதனுக்கு சுதந்திரத்தையும் அவன் சிந்தித்து செயல்பட அறிவையும் ஆற்றலையும் அளித்தார். ஆனால் அந்த மனிதன் இன்று வரை தன் சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்தாமல் கடவுள் மனிதனுக்கு அளித்த அறிவையும் இழந்து அடிமையாய் இருக்கும் நிலையை கண்டு கண்ணீர் வடிக்கின்றார் கடவுள். எவ்வாறெனில் பணம், பதவி, புகழ் என்ற போதையில் மனிதன் அடிமைப்பட்டு அநீதிக்கு துணை போகும் நிலை கண்டு
குமுறுகிறார் கடவுள். கடவுள் யார், கள்வன் யார் என்று கூட தெரியாமல் பிலாத்துவை போல் பதவி ஆசையில் இன்றும் அடிமைப்பட்டு படைத்த கடவுளையே தீர்ப்பிடுகிறான் மனிதன். ஜெபம். மனித உருவெடுத்த மாணிக்கமே, பணம், புகழ், பதவி என்ற உலக செல்வங்களினால் அடிமைப்பட்டு பிலாத்துவை போல பாவமறியா பலருக்கு எங்களின் பாவச் செயல்களினால் தீர்ப்பிடுகின்றோம். இந்த மனித பலவீனத்தில் விழுந்து கிடக்கும் நாங்கள் மனமாற எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். அமைதியில் இடைப்பாறுவார்களாது. தோடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. இயேசுவின் திருத்தோளில் பாரசிலுவையை சுமத்தினரே, அதை சுமக்க வைத்தது யூதரல்ல, எங்கள் பாவத்தின் சுமைதானே. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பீரோ. இரண்டாம் நிலை. மனிதனின் பாவத்தை போக்க வந்தார் பரமன். இன்று பாரமான சிலுவையை சுமக்கச் செய்தான் மனிதன். கிறிஸ்துவின் உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. மனிதனின் பாவம் அவனை அணையா நெருப்பில் சேர்க்கும் நிலை கண்டு அவனின் பாவத்தை தானே சுமந்து தீர்க்க மண்ணில் மனிதனாக பிறந்து வந்தார் கடவுள். மனிதன் தன் பாவத்தை மட்டுமா சுமக்கச் செய்தான்? தன் நலனுக்காக கடவுள் படைத்த மரத்தின் பழுவையும் கடவுளே சுமக்கும்படி செய்கின்றான். மனிதனுக்கு பயந்தர கடவுள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் படைத்தார். தான் உண்டாக்கிய அனைத்தும் நலமாய் இருப்பதை உணர்ந்த கடவுள் மனிதனை படைத்து அனைத்தையும் அவன் ஆளும்படி அனைத்தின் மீதும் மனிதனுக்கு அதிகாரத்தை அளித்தார். அவர் படைத்த அனைத்தும் அதனதன் வேலையை அழகாய் செய்ய மனிதன் அவன் நிலை மறந்து கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளையும்
தனது சுயநலத்துக்காக தன்னையே அழிக்கும் கருவிகளாக அதனை பயன்படுத்த தொடங்கினான். தனி மனிதனின் சுயநலம் என்பது பலரின் வாழ்வை படுகொலியில் தள்ளும் நிலை கண்டு கலங்குகிறார் கடவுள். கடவுள் கூறுகிறார், மனிதா, இந்த மரத்தாலான சிலுவையை கூட நான் சுமந்து விடுவேன். ஆனால் உன் சுயநலம் என்னும் பாரமான சிலுவையை என்னால் சுமக்க முடியாமல் சுமக்கிறேன். இப்போதாவது உன் சுயநலம் என்ற பாவத்தை விட்டு மனம் மாறி என்னிடம் வருவாயா? ஜெபம். எங்களுக்காக எங்களின் பாவம் என்ற பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்களின் சுயநலத்திற்காக பலரின் பாரமான சிலுவைக்கு நாங்கள் காரணமாக இருக்கின்றோம். இந்நிலையை மாற்ற எங்களுக்கு நல்ல இதயம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. பிறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுவே. தேவன் மண்ணில் விழுந்தாரே, இந்த மானிடர் செய்த பாவத்தினால் இந்த பாதகம் அடைந்தீரே. மூன்றாம் நிலை. மண்ணால் மனிதனை உருவாக்கினார் இறைவன். இன்று அந்த மனிதனின் பாவ வாழ்வு பரமனையே மண்ணில் தள்ளியது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். உம் சிலுவையாலே உலகை மீட்டீர். சின்னம் சிறு வயதில் சிறுவர்களோடு விளையாடும் போது மண்ணில் விழுந்து எழுவது என்பது இயல்பு. ஆனால் மனிதனின் பலவீனத்தால், மதி மயக்கத்தால், மந்த புத்தியினால் மண்ணை படைத்த இறைவன் மண்ணில் விழுகின்றார். அவர் மண்ணில் விழுவதில் கூட எத்தனை எத்தனை மாண்புகள் மறைந்து கிடக்கின்றன. மனிதா, யோசித்துப் பார். மண்ணை படைத்த இறைவனே மனிதனின் பாவம் என்ற பாரம் தாங்காமல் மண்ணில் விழுகிறார் என்றால் அவர் படைத்த நீ எம்மாத்திரம்? கடவுள் கூறுகிறார், மனிதா, மனக்கவலை உன்னை வாட்டி வதைக்கின்றதா? குடும்ப சுமை உன்னை குழப்பமடைய செய்கிறதா? கடன் சுமை உன்னை கவலைப்பட்டு கலங்க வைக்கிறதா?
இந்த பாரங்கள் தாங்காமல் வேதனை என்ற பாதாளத்தில் விழுந்து கிடக்கின்றாயா? இதோ உன் பாவத்தின் பாரம் தாங்காமல் மண்ணில் விழுந்த நான் உன் நிலை கண்டு உனக்காக மீண்டும் எழுகின்றேன். உன் வாழ்க்கை என்ற சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி எழுந்து நடந்து வா. இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உனக்காய் உன்னோடு இருக்கின்றேன், உன்னோடு நடக்கின்றேன். ஜெபம். பாவ வாழ்வில் விழுந்து கிடக்கும் நாங்கள் பாவம் என்ற தாழா சுமையை விட்டு படைத்தவரின் பாதம் நாட எங்களுக்கு பரிசுத்த இயேசுவே, மற்றவரின் பாவ வாழ்வுக்கு நாங்கள் காரணமாக இருக்கும் நிலை கண்டு மனம் வருந்துகின்றேன். விசுவாசிகள் அனைத்தரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. கண்டு கதறுகின்றான், போராடுதலும் சொல்ல முடியாமல் உன்னை தந்தீர்த்தீரென்றழுந்தார். உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, நான்காம் நிலை. மனிதத்தை ஈன்ற புனிதம் கள்வனை சந்திப்பது போல தாம் ஈன்ற கண்மணியை கண்களால் சந்திக்கிறாள். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்று 12 வயதில் மகன் காணாமல் போனபோது கலக்கமற்று கதறிய தாய் இன்று தன் மகன் கள்வனை போல காட்டப்படுவதை கண்டும் கல்போல் இருக்கிறாள். கடவுளின் திருவிழாத்தை நிறைவேற்ற தான் ஒரு கன்னி என்றும் பாராது தன்னையே கடவுளுக்கு கையளித்த இந்த கன்னித்தாய் மகனின் துயர் கண்டும் மனதில் துடித்திட்ட போதும் தன் துயரம் மறைத்து துணிவோடு இரு மகனே என்று துணை நிற்கிறாள் தூய தாய். வாழ்வு என்பது ஒரு முறைதான். அந்த வாழ்வை கூட படைத்தவரின் விருப்பத்துக்கு கையளித்த தன் மகனை கண்டு பெருமிதம் கொள்கிறாள். தன் மகனின் பலியினால் இந்த பூவுலகே புனிதமடையும் என்ற நிலையை எண்ணி தன்னைத்தானே ஆறுதல் படுத்துகின்றாள். சின்னஞ்சிறு வயதிலிருந்தே தன் மகன் தனக்காக வாழ வந்தவன் இல்லை என்பதை உணர்ந்த போதிலும் அவர் தாழா வேதனையில் துடிப்பதைக் கண்டு தாய் என்ற உணர்வு தாங்க முடியாமல் புரண்டு போகிறாள். தாயின் துயரம் உணர்ந்த மகன்
கண்களினால் அல்ல, கண்களினால் அவருக்கு ஆறுதலை கூறுகிறார். ஒரு மகன் போனால் என்ன, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகள் உம்மை அம்மா என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று ஆறுதல் கண்களால் சொன்னார். ஜெபம். எங்களின் பாவ வாழ்வு அழிந்து போக தன் ஒரே மகனையும் எங்களுக்கு மனதார கையளித்த மாதாவே, எங்களின் பிள்ளைகளின் நல் வாழ்வுக்காகவும் எங்களை முற்றிலும் கையளிக்கும் வரங்களை உம் மகனிடம் எங்களுக்கு பெற்றுத் தாரும் அம்மா. ஆமென். தோடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தேவையை சுமக்கையிலே பாரத்தாமல் துடித்தீரே. சீமோனுக்கு உதவி செய்தது போல் நானும் பாரம் தாங்கிடுவே. ஐந்தாம் நிலை. வருந்தி சுமந்தார் சீமோன் சிலுவையை, அழியா வாழ்வை வரமாக பெற்றார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இயேசு தனது பாரமான சிலுவையை சிறிது தூரம் சுமக்க சீமோனை தேர்ந்து கொண்டார் போலும். அதனால்தான் அத்தனை மனிதர்கள் அருகில் இருந்தும் வழிபோக்கனான சீமோனை யூதர்கள் கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்கச் செய்கின்றார்கள். சீமோன் செய்த உதவி சிறிதுதான் என்றாலும் அவரின் செயலை அனைவரும் உணரும்படி செய்கின்றார் இயேசு. இச்செறியோருள் என் பேரால் நீங்கள் செய்யும் சிறு உதவிக்கும் கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று அன்று இயேசு சொன்னது எவ்வளவு பொருத்தம். யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவிக்கே கைமாறு கடவுள் தருவார் என்றால் கடவுளுக்கே உதவி செய்கிறார் சீமோன். என்ன ஒரு புகழை அடைந்தார் சீமோன். தான் செய்யும் உதவி யாருக்கு, இதனால் தனக்கு என்ன பயன் என்று தெரியாமல் போனாலும் அவரின் துன்பத்தில் தோள் கொடுக்கிறார். உங்களை நான் என் நண்பர்கள் என்று சொன்னேன்,
என்று தன்னோடு இருந்த 12 சீடர்களிடம் கூறினார் இயேசு. தாம் செய்த செயல்களை கண்டும் தாம் சொன்னதை கேட்டும் உடனிருந்த நண்பர்கள் துன்பம் வந்தபோது விலகிவிட யாருக்கே தெரியாத சீமோன் அவரின் கருணை நிறைந்த பார்வையால் கவரப்பட்டு கட்டாயத்தால் சுமந்தாலும் உறுதியான மனதுடனே உடன் நடந்தார் சிலுவையின் பாரத்தோடு. ஜெபம். தான் செய்யும் உதவிக்கு பதில் உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாங்கள் உதவாமல் தேவையில் உள்ளவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்திட நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமென். விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுவே. வழிந்தோடிய முகத்தை அன்பில் துடைத்த மாவின் சிறு துளியில் நிறையாய் உன்னோடு பழித்தான். ஆறாம் நிலை. வீரத்தோடு விரும்பி செய்தாள் வெரோனிகா, விலையே இல்லா விருது பெற்றாள். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. எண்ணிலடங்கா நட்சத்திரங்களுடன் வானத்தில் மின்னுவதை விட இவர்கள் அடைந்த இடத்தில் தான் ஒரு சிறு ஒளியாக மின்னவே ஆசை கொண்டாள் வெரோனிகா. அதனால்தான் கடவுளின் கரங்களினால் எத்தனையோ உதவிகளை பெற்ற மக்கள் கடவுளின் பாடுகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க அவரின் அழகு முகம் இரத்த படலத்தினால் சூழப்பட்டு வியர்வையும் இரத்தமும் வழிந்தோட கண்கள் மூடப்பட்டு போகும் பாதை தெரியாமல் துடித்த இயேசுவை கண்ட வெரோனிகா வீரம் கொண்டு துணிச்சலோடு ஓடிச் சென்று தூயவரின் தூய முகத்தை துணி கொண்டு துடைத்தாள். அந்த துணிச்சலுக்கு தூயவரின் தூய முகத்தை பரிசாக அளித்தார் தூயவர். பெண்ணே, உன் அடிமை நிலையை போக்கவே கடவுள் என்று வெரோனிகாவை முன் அடையாளமாக நிறுத்துகின்றார். மேடைகளில் பெண்களின் வீரத்தை பேசிவிட்டு வீட்டுக்குள் பெண்களை அடிமைகளாகவும்
பாலியல் பலாத்காரங்களுக்காகவும் பெண்மையை போதைக்காகவும் மட்டுமே பயன்படுத்தும் கயவர்களின் மத்தியில் அநீதியை கண்டும் அடங்கி மூலையில் முடங்கி கிடக்கின்றாயா? எழு, அநீதிக்கு அடங்காதே. அவமானப்படுத்தப்பட்டால் அடிபணியாதே. வீரம் சொல்லில் மட்டுமில்லை, அதை செயலிலும் செயல்படுத்து. பெண்ணடிமைத்தனத்தை முறிக்க அன்றே போராடிய இயேசுவை போல எத்தனையோ நல்ல ஆண்மகன்கள் இந்த அநீதியை கண்டு பயம் எதற்கு? எழு, ஒளி வீசு. பாலியல் பலாத்காரங்களினால் துன்பப்பட்டு துவண்டு கிடக்கும் பெண்களின் துயர் துடைக்க எங்களை வெரோனிகாவை போல வீரம் கொண்ட பெண்களாக மாற்றிக்கொள்ள வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே எனக்காக மீண்டும் மண்ணில் விழுந்தீரே. எங்கள் பாவத்தின் சுமையை சுமந்து கொண்டு மீண்டும் கல்வாரி நடந்து சென்றீர். உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் விசியாமல் இருப்பேனோ. ஏழாம் நிலை. மனிதா, நீ மனம் மாற மறுமுறையும் மண்ணில் விழுகின்றார் இயேசு. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவை யாவே உலகை மீட்டீரே. பாதை மாறி போகும் மனிதனின் பாவம் என்ற பாரத்தால் இரண்டாம் முறையும் கீழே விழுகின்றார் இயேசு. இரண்டாம் முறை அவர் விழுவதும், மனிதா, உன்னை மனமாற அழைக்கவே, உன்னை பாவ நிலையிலிருந்து புனித நிலைக்கு கொண்டு வர அவர் இன்றளவும் உன் பாவ பாரத்தால் கீழே விழுந்து கொண்டுதான் இருக்கின்றார். உன் பாவ வாழ்வு மாற எத்தனை எத்தனை வாய்ப்புகளை அவர் உனக்கு வழங்கிய போதும் மண்ணாசை, பெண்ணாசை, ஆணாசை, பொன்னாசை, பொருளாசை என்ற பாவத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த சாக்கடையிலேயே மீண்டும் மீண்டும் நீ விழுவது மட்டுமல்லாமல் பிறரையும் விழ வைக்கின்றாயே. உலக செல்வங்கள் என்பது அழிந்து போவதே,
என்றும் அழியாத நிலையான செல்வத்தை சேர்க்க பாவம் என்ற சாக்கடையை விட்டு வெளியே வா. உனக்காக மரணத்தை ஏற்ற இயேசு உன் மனமாற்றத்திற்காக கரம் விரித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். மனம் மாறிய சக்தியை போல, பாவ வாழ்க்கையை மாற்றிய மகதலா மரியாவை போல, உலக செல்வங்களை எல்லாம் குப்பையாக கருதிய பவுல் அடிகளாரை போல, தங்கள் பாவ வாழ்வை மாற்றி இன்று வரை பேசப்படும் எத்தனையோ புனிதர்களைப் போல நாமும் பாவ வாழ்வை விட்டு விலகினால் புது படைப்பாக மாறுவோம் என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி கடவுளின் கரம் பிடித்து மீண்டும் எழ முயற்சிப்போம். பாவம் என்ற பாதாளத்தை விட்டு நாங்கள் எழ மீண்டும் மீண்டும் மண்ணில் விழுந்த இயேசுவே, பாவத்தை விட்டு நாங்கள் எழவும் மற்றவரை தூக்கி விடவும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இழைப்பாருவார்களாது. தோடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை என்னை மாற்றுமே. இயேசுவை பின்தொடர்ந்த பெண்கள் கதறி அழுதனரே, உங்கள் பிள்ளைகளுக்காது அழுங்கள் என்று அன்பு மொழி கூறி அழுந்தார். தாம் துயரப்பட்டு துடித்த பெண்களுக்கு தாம் துயர அழைத்து வந்தார் ஆகிறது. பேறுகாலத்தின் வேதனையை ஒரு பெண்ணால் தான் உணர முடியும். வலியை பல நேரங்களில் வெளியில் சொன்னாலும் தெரியாது. அந்த வலி தனக்கு வந்தால் மட்டுமே தெரியும். ஆனால் இங்கு ஒரு ஆண் இயேசு கிறிஸ்து பெண்களின் வேதனையை உணர்ந்தவராக தன் துன்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்காக அழுகின்ற பெண்களின் கண்ணீரை துடைக்க ஆறுதல் கூறுகின்றார். ஒரு பெண் என்பவள் தனக்காக என்றுமே துன்பங்களையோ தாம வாழ்வையோ தானாக சென்று ஏற்றுக்கொள்பவள் அல்ல. மாறாக
பெண் என்பவள் சுயநலமற்றவள். அவள் பிறந்து வளரும் போதே பெற்றோர்களின் காரணத்திற்காக தன் ஆசைகளை துறக்கிறாள். திருமணமானதும் கணவனின் பெருமைக்காக தன்னை தானே வாழ்த்திக் கொள்கிறாள். பிள்ளைகளின் நலனுக்காக தன்னையே அடிமையாக்கிக் கொள்கிறாள். இப்படி பாவ நிலைகளை கடந்தாலும் பல நிலைகளை கடந்தாலும் இறுதிவரை ஒரு பெண் என்பவள் தனக்காக என்றுமே வாழாதவள். துன்பம் என்றதும் அவளால் அழத்தான் முடியும் என்பதை தன்னுள் உணர்ந்த இயேசு, ஏன் எனக்காக அழுகிறீர்கள்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்கள் கூறி அவர்களின் அவர்களை எடுத்து காட்டுகின்றார். பெண்களே, நீங்கள் காமப்பட்ட பூமியில் காம வயதுகளாலும் சின்ன சின்ன வயதில் சீரழிக்கப்படும் நிலையை கண்டு அழுங்கள். சீர்திருத்த நிலையில் உங்களை நீங்களை சிறுமைப்படுத்தும் நிலை கண்டு அழுங்கள். பெண்களை போதை பொருளாக நிலைக்கு பயன்படுத்தும் பொருட்களை குறித்து அழுங்கள் என்று சொல்லவே உங்களுக்காகவும் உங்கள் பெண் பிள்ளைகளின் நிலை குறித்தும் அழுங்கள் என்கிறார் இயேசு. வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு வீட்டிலேயே அடைப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கும் பெண்களுக்கு எங்களால் முடிந்த ஆளுநரையும் உதவிகளை உழைக்கிற நலத்திடமாக அதை எங்களுக்கு காணும் இயேசுவே. ஆமென். தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுவே. மூன்றாம் முறை மண்ணில் முகம் குப்புற முழுமையாக இயேசு நம் பாவ பாவத்தால் மண்ணை முற்றம் செய்கின்றார். பாவம் என்ற கொள்ளைக்கு பல வழிகள் உண்டு. அதில் பலமுறை விழுந்தாலும் விழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே உன்னால் விழ முடியும். பாவத்தை
யாருமே வேண்டும் என்று செய்வதில்லை. சூழ்நிலை காரணமாக அல்லது சுயத்தின் காரணமாக பாவம் என்று தெரிந்தும் பாவங்களை செய்ய துணிந்து விடுகிறான் மனிதன். பாவம் செய்துவிட்டேன், இனி அந்த பாவத்தில் விழாமல் வாழ அவர் முயற்சி செய்தாலும் இந்த சமூகம் அவனை அவன் செய்த பாவத்தை சொல்லி சொல்லியே அதே பாவ வாழ்விலே அவனை தள்ளுகிறது. எனவேதான் நம் பாவங்களை சுமந்த இயேசு, நீ எத்தனை முறை பாவம் என்ற சாக்கடையில் விழுந்து கிடந்தாலும் விழுந்து என்னிடம் வா. ஒரு பாவ பாவத்தால் எத்தனை முறை நாம் கீழே விழுந்தாலும் என்னை படைத்தவரின் விருப்பத்தை நிறைவேற்ற துணிந்து எழுவதைப் போல நீயும் உன்னை பேர் சொல்லி அழைத்தவரின் அன்பை உணர்ந்து என்னை பின்பற்றி வா என்று அழைத்து விடுகின்றார் இயேசு. பாவத்தில் விழுந்து பாதை மாறி அமையா ஆசை, கோபம், களவு, போதை, காமம், வன்மம் என்ற ஆணவத்தால் அழித்து போகாமல் அன்பு, நன்றி உணர்வு, கருணை, மன்னிப்பு என்ற ஆண்டவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி தாழ்ச்சி என்ற பண்பினை அணிந்து கொண்டு நம்பிக்கை எனும் கோலை ஊற்றி எழுந்து நட நாளை உணராகும். அன்பு இறைவா, பாவம் என்ற பாதையில் நாங்கள் பலமுறை பயணித்தாலும் பாவ பாரத்தை சுமக்க நீர் இருக்கின்றீர் என்று எண்ணி பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீர் கற்பித்து வாழ்ந்து காட்டிய பாதையில் உறுதியோடு நடக்க நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மைப் போல் என்னை மாற்றுவே. தோடும் என் ஆவினையே, உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. மனிதனின் அடிமை என்ற ஆடையை களைய நினைத்த ஆண்டவர் இயேசு அரை நிர்வாணமாக
ஆடைத்திருக்கிறார். பாவம் என்ற ஆடையால் பல ஆண்டுகளாய் பாதை மாறிய நம்மை புனித பாதையில் வழிநடத்த புனிதரே மனிதராய் மண்ணில் வந்தது. பாவத்திலே வாழ்ந்து பழகி போன நாம் பாவம் அந்த பறவை கூட விட்டு வைக்கவில்லை. பரமன் என்ன பரதேசி என்ன என்று எண்ணி அந்த பறவைக்கு அடிமையின் நிலை கொடுத்து ஆடையின்றி நிற்க வைத்துள்ளோம். அவமானத்தின் உச்சங்களில் நிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி கூறுகிறார், அழுதி என்ற பெயரில் நீ ஆடை குறைப்பு செய்து அறை நிர்மாணமாய் இருப்பதை பெருமையாக கருதுகிறார். ஆடை குறைப்பு என்பதே அடிமையின் நிலை என்பதை உணர்த்துகிறேன். இன்று நான் ஆடை களையப்பட்டு அவமானப்படுத்தப்படுகின்றேன். நாம் உடுத்தும் ஆடைகள் பலரின் பாவ வாழ்வுக்கு காரணமாகிறது என்று கூட தெரியாமல் அலையின் வாழ்வை மாற்று அன்பு என்ற ஆடையை அணிந்துகள் அவமானத்தின் அடையாளமான அறை நிர்மாணத்தை ஏற்ற இயேசுவை அணிந்துகள் பரிசுத்த ஆவியின் ஆலயமான உடலை பாவம் என்ற உலகங்களுக்கு தள்ளாமல் புனிதம் என்ற ஆடையால் அலங்காரம் செய்து கொள்கிறேன். பரிசுத்தமான எங்கள் உடல் இச்சை நிறைந்த பாவ பாதைக்கு ஆளாமல் பரிசுத்தம் என்ற ஆடையால் பதியப்பட்டு புனித வழியில் சொல்ல எங்களுக்கு உதவி புரியும் இயேசுவே. ஆமென். Amen.
11ஆம் நிலை. உலகத்தை படைத்த இறைவன் உயிரற்ற மரத்தில் உயிருடன் 3 ஆணிகளில் அடங்குகின்றார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாக உலகை உலகத்தை படைத்த உன்னத இறைவன் மனிதரின் மீட்புக்காக அன்று அன்னையின் கருப்பையில் கருவாக அடங்கினார். பார்க்கும் இடமெல்லாம் பாவம் மலிந்து கிடக்க பாவம் அந்த பரமன் இயேசு 3 கூர்மையான ஆணிகளால் அறையப்பட்டு உயிருடன் சிலுவையில் அடங்கி போனார். மனிதா பார், உன் பாவம் என்ற பாரம் தாங்காமல் பரமன் துடிப்பதை பார். என்றும் நீ ஏன் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கின்றாய்? உன் கையினால் நீ பாவம் செய்யும் போது கடவுளின் கையில் உன் பாவத்தால் ஏற்படுத்திய காயங்களை பார். தீய வழியில் நீ செல்லும் போது உனக்காக அவர் ஏற்ற காலின் காயத்தை நினைவில் நிறுத்து. உன் எண்ணத்தால் உன் உடலினால் நீ பாவம் செய்யும் போது அவர் உனக்காக சிலுவையில் தொங்கிய நிலையை நினைத்துப் பார். உனக்காக தன்னை தாழ்த்தி சிலுவையில் 3 ஆணிகளின் மத்தியில் அடங்கிய இயேசு உன்னிடம் சொல்ல நினைத்தது, மனிதா, இன்னும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். மனிதா, மனம் திருந்தி என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை. உனக்காக நான் ஓடி வருவேன். உன் மனம் மாறுவாயா மனிதா? ஜெபம். எனக்காக ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே, எங்களின் சொல்லால் செயலால் எத்தனையோ முறை பலரை ஆணியால் சிலுவையில் அறைகின்றோம். பாவம் என்ற ஆணிகளை கொண்டு உம்மையும் நாங்கள் சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறைய காரணமாகின்றோம். இந்த பாவ நிலையிலிருந்து மனமாறி புதிய வாழ்வு வாழ நல்ல உள்ளத்தை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என்
இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. அன்று இறைவன் உரைத்த அருள்வாக்கை இன்று நிறைவேற்றி வைத்தாரே. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியின் கருணத்திலும் பனிரெண்டாம் நிலை. மரித்தார் இறைமகன் இயேசு மரச்சிலுவையில். மனம் திருந்தாத மனிதன் மீட்பு பெறுவதற்காக. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் உயிர் பெற்றள தன் உயிர் மூச்சையே அவனுக்கு அளித்து அவனை முழுமை பெறச் செய்தார் இறைவன். இன்று அவர் உயிர் மூச்சினையை நிறுத்த எப்படியெல்லாம் சதி செய்தான் மனிதன். மனிதன் தன்னிலையை மறந்து செய்யும் தவறுகளை கூட ஆண்டவர் அறிவதால் தான் தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று இறக்கும் நிலையிலும் இரக்கத்துடன் இறை தந்தையிடம் கேட்கின்றார் மனிதனுக்காக மன்னிப்பு. அவனால் எனக்கு ஒரு கண் போனால் அவனுக்கு 2 கண்களும் போக வேண்டும் என்று நினைக்கும் உனக்காக, உன் மீட்புக்காக தன் உயிரையை இழக்கின்றார் இறைமகன் இயேசு. அவர் பிறந்தது நீ மீட்பு பெறவே, அவர் இறப்பதும் நீ மீட்பு அடையவே. அவர் இறந்த நிலையிலும் அவரின் இறுதியுடைய ரத்தமும் நீரும் உன் மீட்புக்காகவே வாழ்வின் ஊற்றாய் வழிந்தோடுகிறது. மனம் திறந்து மனிதா, மனம் திறந்து மன்னிக்கும் இறைவன் என்று நம்மோடு இருக்க, மரண நிலையிலும் நீ மனமாறினால் கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்கும். நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. அவர் நம்மை நண்பர்கள் என்றார், நமக்காக தன் உயிரை கொடுத்தார். நம் பாவ பாரங்களை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார்.
நெஞ்சில் அழைப்பேன் என் மகளை. ஜெபம். அன்பு தெய்வமே இறைவா, எங்களுக்காகவும் எங்களின் பாவங்களுக்காகவும் ஒரு கடைசி துளி இரத்தத்தையும் கையெழுத்தினேன். உமது நம்பிக்கை கொண்டு உன் பணிக்காகவே எங்களை கையெழுத்திட நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இழைப்பாருவார்களாக. ஆமென். தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுவே. தோடும் என் ஆவினையே, உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தோடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. உயிரற்ற அன்பு மகனே, தன்னை வழியில் தாங்கிக் கொண்டு அந்த துயரத்தை தாங்க முடியாது நெஞ்சம் உடைந்து கழுவதை பார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் மெசியாவை தேடுகிறேன். 13ஆம் நிலை. மட்டற்ற துயரத்தில் மரித்த மகனை மடியில் சுமக்கிறாள் திராவிட மாதா. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். உம் சிலுவையாலே உலகை குழந்தையில் மகிழ்ச்சியோடு மடியில் கிடத்தி தாலாட்டு பாடிய தாய் இன்று மறித்த தன் மகனை மடியில் கிடத்தி மனிதர்களை பார்த்து கேட்கிறாள் வியாகுல அன்னை. தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ, சாட்டையாலே வேட்டையாடி சாவதென்றால் தாங்குவோம். என் மகன் செய்த பாவம் என்ன? மரித்தவரை உயிரோடு எழுப்பியதா? பார்வையற்றோரை பார்க்கச் செய்ததா?
உண்மைகளை பேச வைத்ததா, முடவரை நடக்கச் செய்ததா, நோய் நொடிகளை குணப்படுத்தியதா, பேய்களை ஓட்டியதா, அடிமை தலைகளை உடைத்தெறிந்ததா? எது இவர் செய்த குற்றம்? மற்றவரின் வாழ்வுக்காக தன்னை வருத்திக் கொண்டதாலா என் மகனுக்கு மரண தண்டனை தீர்ப்பாக அளித்தீர்கள்? மரித்த மகனை முழுவதும் நோக்கி தாய் கூறுகிறாள், மண்ணில் உன்னை மகனாக ஏன் ஈன்றேன்? இந்த மாந்தர்கள் கையில் ஏன் தந்தேன்? கண்ணில் வைத்து காத்திடவே நான் ஈன்றேன். நீ கள்வன் போல பலியானதை காணுகிறேன். எங்களின் குறை தீர்ப்பாய் என்று நான் பெற்ற என் அன்பு மகன் உங்களின் குறை தீர்த்ததையும் உங்களுக்காக பணி செய்ததையும் பார்த்து இறை தந்தையின் திருவுளவன கண்டும் கொள்ளாமல் மௌனமாக இருந்தேனே. அதனால்தான் இன்று உயிர் போன மகனை எனக்கு பரிசாக கொடுத்துள்ளீர்கள். இப்போதாவது உங்களின் பாவ வழிகளை விட்டு மனம் மாறி மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து நிறை வாழ்வளிப்பார் என்று அறிவுரை கூறுகின்றாள் வியாகுலத்தாய். ஜெபம். எங்கள் பாவத்திற்காக உயிரையும் கொடுத்த உன்னத இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் மேல் நீ காட்டிய அன்பை நாங்கள் பிறருக்கும் எங்களின் சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் கொடுத்திட நல்ல மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இறந்த விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களானது. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை என்னை மாற்றுவே. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை என்னை மாற்றுவே. தோடும் என் ஆவினையே, உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தோடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. ஒடுங்கிய உமதுரை பொது கரையில் வைத்தனரே. இந்த மானிட மீட்பை அடைந்திடவே மீட்பர் மண்ணில் மறைந்தாரே. உம்மை நேசிக்கின்றேன் நான்.
பதினான்காம் நிலை. மண்ணை படைத்த இறைவன் மண்ணின் மாண்பை உணர்த்த மண்ணுக்குள் அடங்குகின்றார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலம்தான் சொந்தமடா என்று எழுதினான் மனிதன். இது உணர்ந்தும் கூட மண்ணாசையால் விளையும் மரணங்கள் தான் எத்தனை எத்தனை. மண்ணாசையால் உடன் பிறந்த பிறப்புகளே எதிரிகளாய் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து வாழ்கின்ற அவல நிலை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் வெற்றி கொள்கிறது என்று சொல்வது உண்டு. மண்ணை பயன்படுத்தி தனக்கான உணவு பயிர்களை விளைவித்துக் கொள்ள மண்ணின் மீது மனிதனுக்கு அதிகாரத்தை அளித்தார் இறைவன். ஆனால் அதே அதிகாரம் அவனை தனக்குத்தானே ஒரு படுகொலியை தோண்டிக் கொள்ளச் செய்கின்றது. கண்காணும் இடமெல்லாம் தனக்கே வேண்டும் என்ற பேராசையால் கல்லையும் மண்ணையும் உணவாக உண்ணலாம் என்று கடவுள் சொல்லி இருந்தால் உலகில் மண்ணே இருந்திருக்காது என்று எண்ணும் அளவுக்கு ஆசை மனிதனுக்கு மண்ணீது. எவ்வளவுதான் ஆசைப்பட்டு மண்ணை தனதாக்க வேண்டும் என்று எண்ணினாலும் பொறுமையோடு மண் காத்துக் கொண்டுதான் இருக்கிறது. மனிதனே, நீயே ஒரு மண். நீ என்னிடம்தான் மறுபடியும் வர வேண்டும். அப்படிப்பட்ட மண்ணே மானிட மகனை 3 நாட்களுக்கு மேல் தன்னுள் வைத்திருக்க முடியவில்லை. ஏனெனில் ஆண்டவர் இயேசு தன் தியாக மரணத்தினால் மண்ணை வெற்றி கொண்டு உயிரோடு வாழ்கின்றார். எனவே மண்ணாசையை வெறுத்து மண்ணை படைத்த இறைவனை வணங்கி அனைவரையும் வாழ வைத்தோம். ஜெபம். மண்ணால் படைக்கப்பட்ட நாங்களும் மண்ணுக்கே திரும்புவோம் என்பதை உணர்த்த மண்ணில் விதைக்கப்பட்ட இயேசுவே, எங்களின் பாவ வாழ்வை மண்ணில் புதைத்துவிட்டு புனிதத்தை விதைக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. இரக்க விசுவாசிகள் அனைவரும் இறைவனது இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. கருத்துக்களுக்காகவும் நம் உயர் மறை மாவட்டத்தின் ஆயரின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக. உமது நிறைவேறுவது போல நாங்களும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் துணை, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. முடிந்த வரைக்கும் எல்லாருமே முழந்தால் படுகின்ற பொருத்தவர்கள் கட்டாயம். இவ்வாறு அச்சிலுவையின் மழையோடு இவ்வோரில் அறிந்திருக்கிறார்கள். அதன் வீட்டின் தலைமை மற்றவர்கள் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் கொடுக்கிறார்கள். இறைவனால் எண்ணற்ற வாழ்வு ஆட்சி செய்கிறார்கள். திருவள்ளுவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நன்றாகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். Amen.
அருள்வாய்